ஆனந்திய பத்தி ரொம்ப மோசமாவும், அதே மாரி தரக்குறைவாவும் அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க. இந்த மாரி வீட்டுக்காரையும் வந்து அவங்க கொடுமைப்படுத்துவாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி தவறா வந்து வெளியலாம் போயிட்டு வருவாங்க. அப்படின்ற மாரிலாம் வந்து ரொம்ப சித்தரிச்சு வந்து வீடியோஸ் எல்லாம் காட்டி எல்லாரையுமே நம்ப வைக்கிறாரு வீரா. அதே மாரி வந்து ஜட்ஜையும் அவர் நம்ப வச்சுடுறாரு. அதனால வந்து இந்த மாரி ஒரு பொண்ணு வந்து அந்த நாட்டுக்கே வந்து கேடு. இந்த மாரி ஒரு பொண்ணுங்கலாம் வந்து இப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் பண்றாங்க. அப்படின்ற மாரி ஜட்ஜும் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்காக எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அங்க இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம ஆனந்தியோட குடும்பத்த ரொம்ப மோசமாவும், ரொம்ப தரக்குறைவாவும் பேசுறாங்க. இதனால வந்து ஆனந்தி என்ன பண்ணன்னு தெரியாம தவிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஆனந்திய பார்த்து, "ஐயோ! இப்படி ஆயிடுச்சே! அந்த வீரன் இவ்ளோ மோசமானவனா இருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம அவங்க குடும்பம் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க அப்பா வந்து, "என் பொண்ணு அப்படிப்பட்டவளே கிடையாது. இவன் பொய் சொல்றான்னு" சொல்லிட்டு எழுந்து பயங்கரமா வந்து பேசுறாரு. அப்ப ஜட்ஜ் வந்து அவர உட்கார சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து ஆனந்தி தவிக்கிறாங்க. "இதுக்கெல்லாம் என்னம்மா வந்து பதில் சொல்ல போற? இந்த மாரி பண்ணி வச்சிருக்கியேம்மா! உனக்கெல்லாம் நல்ல வீட்டுக்காரன் அமைஞ்சா நல்லபடி வாழ தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து அவங்க பர்சனலும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. அதனால ஆனந்தி நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜே கேள்வி கேட்குறாங்க ஆனந்தி. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே எல்லாருமே ஏற்றுப்பீங்களா? அப்போ அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா எதையும் யோசிக்க மாட்டீங்களா? அவன் இந்த அளவு வந்து எடுத்திருக்கான் வீடியோனா அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாமல் என் பெட்ரூமில் என்னையே அவன் எடுத்திருக்கான். அப்போனா உங்களுக்கு தெரியலையா? அப்போ எந்த அளவு வக்கரம் பிடிச்சவன் அவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. பார்த்துக்குங்க, இந்த அளவு ஒருத்தன் பெட்ரூம்லேயே வச்சு அப்போ வீடியோ எடுக்கிறானா அப்போ பார்த்துக்கோங்க அவன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கோங்க. அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன்லாம் ஒரு மோசமானவன். அவன் ஒவ்வொரு நாளும் என்னை எப்படிலாம் சித்திரவதை பண்ணான்னு தெரியுமா? இது கோர்ட்டாக இருக்குன்னு பார்க்குறேன். இல்லைனா நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து கையை மட்டும் கொஞ்சம் தூக்கி காட்டுறாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அப்படியே கருப்பு கருப்பாக அப்படியே வந்து புகையால் வந்து சுட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பாருங்கள் இன்னும் உடம்பு முழுக்க இருக்குது மேடம். இதெல்லாம் எப்படி வந்தது எனக்கு? இவன் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது மட்டும் கிடையாது மேடம். என் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். எந்த அளவு வந்து என்னை காயப்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அளவு நான் ரணவேதனை அனுபவிச்சிருக்கேன் அவன்கிட்ட. அது மட்டும் கிடையாது. என் குழந்தை அவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. என் குழந்தை அழுது போனோன்னு நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் என் குழந்தைய பற்றி என் பிறப்பை பற்றி ரொம்ப கேவலமாக என் குழந்தை பிறப்பை பற்றி பேசினான். அவன் புள்ள இல்லைன்னு கூட சொன்னான். அப்படிப்பட்டவனை போய் இப்படி நம்புறீங்களே? அவன் இப்போது இப்படிலாம் நடிக்கிறான்னா அந்த அளவு அவன் அப்படி தான் நடிப்பான். நல்லவன் மாதிரியும் நடிப்பான், கெட்டவன் மாதிரி நடிப்பான். அவ்வளோ மோசமானவன் அவன். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நீ வந்து உண்மைன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குது? எங்ககிட்ட வலுவான சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து வக்கீல் சொல்கிறாரு. சாட்சின்றது மனசாட்சிங்க. ஒரு ஒரு பொண்ணாக இருந்து நான் சொல்கிறேன். நீங்களும் ஒரு பொண்ணு தானே மேடம், புரிஞ்சுக்க மாட்டிங்களா? நான் உண்மையை தான் மேடம் சொல்கிறேன். சத்தியம் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து சாட்சி தான் முக்கியம் கோர்ட்டுக்கு அப்படின்னு. அப்படியா, சாட்சி தான் முக்கியமா? இதோ நான் சாட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட வந்து இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா அதில் வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அதை போட்டு பார்க்குறாங்க. இவன் என்ன நான் அடிச்சதா சொன்னானே, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நீங்களே பாருங்கள் அப்படின்றாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் வந்து ஆனந்தி வந்து அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கல்ல எதனால் நான் அடித்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் என்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறான், கேவலமாக நடந்துக்கிறான். ஒரு பொண்டாட்டியோட அனுமதி இல்லாமல் அவளை தொடுறதே தப்பு. ஆனால் இவன் மயக்க மருந்து குத்து என்னச்சே எனக்கு சொல்கிறதுக்கே வாய் கூசுது. இது மட்டும் கிடையாது, என்கிட்ட எவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ அநாகரிகமாக நடந்துப்பான். எல்லாரையும் என்னை வந்து கம்பேர் பண்ணி பேசுவான். எனக்கு எல்லாரையும் என்னை சேர்த்து வச்சு பேசுவான். அவ்வளோ மோசமான ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை அனுபவிச்சுட்ருக்கேன். நீங்களே சொல்லுங்கள் மேடம், எப்படி இவன் கூட வாழ முடியும்? ஒரு வேளை நீங்கள் அதையும் மீறி நான் சொல்கிறதெல்லாம் மீறி இவன் கூட நீங்கள் வாழ அமைச்சிங்கன்னா அந்த நிமிஷமே இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க உறைஞ்சி போய். இதெல்லாம் பண்ணது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து மேடம் மேடம் இல்லை மேடம் இல்லை மேடம்ன்றாங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றும் தெரியாத மாதிரி வீடியோ எடுத்து வந்து காட்டுறீங்களா? இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வந்து கொடுமையை பண்ணியிருக்கீங்க. உங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டால் தப்பே கிடையாது. உங்கள் மேலே நான் வந்து ஃபைன் போடுறேன் அப்படி சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க. இந்த கேஸில் வந்து ஆனந்தி தரப்பில் எல்லா சாட்சியும் சொல்லி அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஆனந்தி எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் எல்லா தப்பும் பண்ணது இந்த வந்து வீரபத்ரன் தான். வீரபத்ரன் அவங்களை கொடுமைப்படுத்தின காரணத்துக்காக ஆனந்திக்கும் வீரபத்ரனுக்கும் நான் வந்து டிவோர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதிர்ச்சி அடைகிறார் வீரபத்ரன்.